அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னாக்கா 2026ஆம் ஆண்டு சனி பயிற்சி பலன்கள் கன்னிராசி. நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னாக்கா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க ஆல் என்ற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி விட்டுடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் அனைத்தையும் உங்களால் பார்த்து பயன்பெற முடியும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ் மாசி 22ஆம் தேதி, ஆங்கிலம் 2026ஆம் ஆண்டு மார்ச் 6ஆம் தேதி சனி பகவான் கும்ப ராசியில் இருந்து மீன ராசிக்குள் பிரவேசிக்கின்றார். இந்த சனி பயிற்சி உங்களுடைய கன்னி ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்களை அளிக்க இருக்கு நாம் பார்த்துடலாம். இந்த காலகட்டத்தில் சனி பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கின்றார். இதனால் உங்களுக்கு கண்டக சனி என்ற அமைப்பு உருவாகிறது. அதாவது கண்டக சனி ஆரம்பமாகின்றது. இந்த கண்டக சனி தங்களுடைய கன்னி ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்களை அளிக்க இருக்கு நாம் பார்த்துடலாம். இது எப்படிப்பட்ட பிரச்சனைகளை கொடுக்குனாக்கா, அதாவது ஃபினான்சியலாக உங்களுக்கு பெரும்பாலும் பிரச்சனைகள் அந்த அளவுக்கு ஏற்படாது. ஃபினான்சியல் ஸ்டேட்டஸ் ஓரளவுக்கு பரவாயில்ல என்ற மாதிரி தான் இருக்கும். ஓரளவுக்கு கொஞ்சம் பரவாயில்ல, காலத்தை தள்ளிடலாம். அதனால் ஃபினான்சியல் அதாவது பண வரவு, தன வரவு சம்மந்தமான விஷயங்களில் அந்த அளவுக்கு பிரச்சனைகள் அதிகமாக இருக்காது. ஆனால் கல்யாணம் கன்னிராசிக்காரர்கள் கல்யாணம் ஆனவங்களாக இருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் குடும்பத்தில் சில பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. அதாவது கணவன் மனைவிக்குள் பிரச்சனைகள், சண்டை சச்சரவுகள், இது மாதிரி போன்ற சில பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. புரியுதுங்களா? அதனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் கணவன் மனைவிக்குள் விட்டு கொடுத்து போகணும். அதாவது கன்னிராசிக்காரர்கள், முக்கியம் கன்னிராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் குடும்பத்தில் விட்டு கொடுத்து போகணும். புரியுதுங்களா? அதனால தான் சொல்கிறேன். நீங்கள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் குடும்பத்தில் அமைதியை ஃபாலோ பண்ணணும். ஏன்னா இது இப்படிப்பட்ட பலன்களை தான் அளிக்கும். பெரும்பாலும் குடும்பத்தில் தான் பிரச்சனைகள் உண்டு பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் இப்போ இந்த காலகட்டத்தில் மனசை அமைதியாக வச்சுக்க பாருங்கள். அப்புறம் யோகா போன்ற நல்ல விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கள். இறை வழிபாடு வாரத்துக்கு ஒரு 3 நாள், 2 நாள், 3 நாள் வச்சிங்கன்னா நல்லது. இதனால் என்ன ஆகுனாக்கா மனசு அமைதியாகும். ஆக மொத்தத்தில் உங்கள் மனசை எப்பொழுது நீங்கள் அமைதியாக வச்சுக்கினாக்கா குடும்பத்தில் சண்டை சச்சரவு இல்லாமல் இந்த காலகட்டத்தை ஈஸியாக கடந்துடலாம். 2.5 வருஷம் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். புரியுதுங்களா? 2.5 வருஷம் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் குடும்பத்துக்காக கன்னிராசிக்காரர்கள் விட்டு கொடுத்து தான் போகணும், வேறு வழியே கிடையாது. அப்புறம் கல்யாணம் ஆகாதவங்களாக இருந்தீங்கன்னாக்கா 20 வயசு உள்ளே இருக்கிறவங்க 2.5 வருஷம் உங்களுடைய திருமணத்தை தள்ளி போட பாருங்கள். அதுக்கு 2.5 வருஷம் பிறகு நீங்கள் கல்யாணத்தை வச்சிங்கன்னா நல்லது. ஏன்னாக்கா இந்த காலகட்டத்தில் திருமணம் செஞ்சாக்கா அது அந்த அளவுக்கு திருப்திகரமாக இருக்காது. புரியுதுங்களா? நல்ல வரன் அமையறது கஷ்டம். அப்புறம் அப்படியே திருமணம் ஆனால் கூட குடும்பத்தில் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. அதனால் 20 வயசு உள்ளே இருக்கிறவங்க உங்களுடைய திருமணத்தை ஒரு 2.5 வருஷம் தள்ளி போட முடியுமான்னு பாருங்கள். அதுதான் நல்லது. புரியுதுங்களா? சரி, அடுத்து அதாவது 20 வயசு மேலே இருக்கிறவங்க, ஒரு 22, 23 அப்படியே ஏஜ் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறவங்க திருமணம் செஞ்சுதாகணுன்ற ஒரு சூழ்நிலை இருப்பாங்கள்ல, அவங்களாம் என்ன பண்ணுறது இந்த காலகட்டத்தில் என்று ஒரு கேள்வி வருது இல்லையா? அவங்க இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு ஜோதிடராக பாருங்கள். பார்த்து அவருடைய நல்ல ஒரு ஆலோசனை கேட்டு அதன்படி நீங்கள் செயல்பட்டால் நல்லது. புரியுதுங்களா? இருந்தாலும் கூட அவர் என்னதான் இந்த காலகட்டத்தில் ஜோதிடத்தில் இருக்கிற வழிமுறைகளை சொன்னாலும் கூட, அதாவது உங்களுடைய கர்ம வினையின்படி இந்த காலகட்டத்தில் உங்களுடைய கர்ம வினையின்படி, அதாவது உங்களுக்கு சில பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான, குடும்பத்தில் சில பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. ஏன்னா கிரக நிலைகள் அப்படி தான் இருக்குது. சனி பகவானுடைய கிரக நிலை அப்படி தான் இருக்குது. குடும்பத்தில் சில பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. இதனால் நீங்கள் பயந்து விட வேண்டாம். எல்லாருக்கும் பிரச்சனைகள் வருமானம் அதுவும் கிடையாது. தசாபுக்தி நல்லா இருக்கிறவங்களுக்கு அந்தளவுக்கு பிரச்சனைகள் பெருசாக ஒன்றும் தெரியாது. புரியுதுங்களா? தசாபுக்தி நல்லா இருக்கிறவங்களுக்கு அந்தளவுக்கு ஒன்றும் பிரச்சனைகள் பெருசாக ஒன்றும் இருக்காது. தசாபுக்தி சரியில்லாதவங்களுக்கு தான் கொஞ்சம் பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகமாக காட்டுற மாதிரி இருக்கும். இருந்தாலும் கூட இதை சமாளித்து விடலாம். ஏன்னா எல்லா மனிதர்களுக்குமே இதெல்லாம் வருவது தான். அதனால் இது நீங்கள் பெருசாக எடுத்துக்கொள்ள தேவையில்லை. எப்படி இந்த காலகட்டத்தை எப்படி சமாளித்து வாழ்க்கையை தள்ளுறது, அதுதான் பார்க்கணும். குடும்பத்துக்காக முதல்ல என்ன பண்ணணும், விட்டு கொடுத்து போகணும். முதல்ல மனசை அமைதியாக வச்சுக்கணும். புரியுதுங்களா? முதல்ல மனசை அமைதியாக வச்சுக்கணும், குடும்பத்துக்காக விட்டு கொடுத்து போகணும். அப்புறம் நீங்கள் கலர்ஸ்ன்னு பார்க்க போனால் பச்சை நிறை ஆடையை நீங்கள் அணியலாம். புரியுதுங்களா? பச்சை நிறை ஆடை அணியலாம்.
அது ஓரளவுக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டகரமாக இருக்கும். அப்புறம் வந்துட்டு பிளாக் ப்ளூ பிளாக் ப்ளூ இந்த நிறங்களை அவாய்ட் பண்ணலாம். நல்லா கேட்டுங்க. நீங்கள் அவாய்ட் பண்ண வேண்டிய நிறங்கள் பிளாக் ப்ளூ இந்த 2 கலரையும் நீங்கள் அவாய்ட் பண்ணிவிடுங்க. 2.5 வருஷத்துக்கு நீங்கள் 2.5 வருஷத்தில் 5 வருஷம் நீங்கள் அவாய்ட் பண்ணணும் இந்த 2 கலரையும். நல்லா கேட்டுங்க. பிளாக் அண்ட் ப்ளூ புரியுதுங்களா? இந்த 2 கலரையும் நீங்கள் 5 வருஷத்துக்கு நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள். அது ஓரளவுக்கு உங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். உங்களுடைய கணவர்கிட்ட பேசும்போது இல்லை மனைவியிட்டையோ பேசும்போது நீங்கள் கன்னி ராசிக்காரர்களாக இருந்தாக்கா உங்கள் கணவரிடத்திலோ அல்லது மனைவியிடத்திலோ நீங்கள் பேசும்போது பிளாக் அண்ட் ப்ளூ இந்த கலரை அவாய்ட் பண்ணுங்கள். இந்த கலரை போட்டு இருக்காதீங்க. புரியுதுங்களா? அப்போ தானே பச்சை நிற ஆடைகளை நீங்கள் அணியலாம். அது உங்களுக்கு நல்லதாக இருக்கும். புரியுதுங்களா? அப்புறம் இறை வழிபாடுன்னு பார்க்க போனாக்கா சனி பகவானுக்கு எள்ளெண்ணெய் தீபம் போடலாம். அப்புறம் வந்துட்டு சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் போடுவது நல்லது. அது சொல்லிட்டேன். சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் வாங்கி கொடுங்க. கோயிலுக்கு சென்று சனி பகவான் இருக்கும் சன்னதிக்கு சென்று நல்லெண்ணெய் வாங்கி கொடுங்க. புரியுதுங்களா? அப்புறம் வந்துட்டு கருப்பு நிற ஆடைகளை தானம் செய்யலாம். நீல நிற ஆடைகளை தானம் செய்யலாம். இது மாதிரி செய்யலாம். அப்படி இல்லைனாக்கா நீங்கள் தான தர்மம் யாருக்குன்னா தான தர்மம் செய்யலாம். சாப்பாடு இந்த மாதிரி போன்ற விஷயங்கள் தான தர்மம் செய்யலாம். இது ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா உங்களால் முடிந்த அளவு தான தர்மம் செய்யுங்க. இது வந்து நல்ல விஷயம்தான். புரியுதுங்களா? இது மாதிரி நீங்கள் இருங்க. அப்புறம் இறை வழிபாடு செய்யுங்க. வாரத்துக்கு 3 நாள் இறை வழிபாடு செய்யுங்க. புரியுதுங்களா? இது வந்து ஒரு வகையில் நல்லது தான். விநாயகப் பெருமானையும் ஆஞ்சநேயர் வழிபாடு இந்த ரெண்டு வழிபாடு மிக முக்கியம். புரியுதுங்களா? இந்த காலகட்டத்தில் விநாயகப் பெருமான் வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு இந்த 2 வழிபாடும் மிக முக்கியம். இது நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அப்புறம் பச்சை நிற ஆடைகளை நீங்கள் பெரும்பாலும் அணிவது என்பது உங்களுக்கு ராசியாக இருக்கும், சிறப்பாக இருக்கும். புரியுதுங்களா? இதை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த காலகட்டத்தில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு எப்படி வந்து உங்கள் மனசை எந்த அளவுக்கு நீங்கள் அமைதியாக வச்சுக்கணும் அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். புரியுதுங்களா? அப்போ இது மாதிரி பார்த்துக்குங்க. அதாவது இந்த காலகட்டத்தில் இந்த காலகட்டத்தில் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. அதை வந்து சமாளிக்கக்கூடிய ஆற்றலும் உண்டு. புரியுதுங்களா? ஜோதிடம் என்பது என்ன? அதாவது மழை வந்தால் நம்ம கொடை பிடிச்சின்னு போகிறோம் இல்லையா? மழை வருவது இயற்கையை நம்மளால் கட்டுப்படுத்த முடியாது. அதுக்கு நம்ம சமாளிக்கிற மாதிரி நம்ம கொடை பிடிச்சின்னு போகிறோம், இல்லை ரெயின் கோட்டு போட்டு போகிறோம், இதை ஒன்றும் பண்ணுறோம் இல்லையா? அதே மாதிரி தான் ஜோதிட வழிகளையும் நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். நம்ம அதை எப்படி சமாளித்து வாழ்க்கையை கடக்கிறது என்பதை பற்றி தான் நம்ம பார்க்கணும். பரிகாரம் பார்க்க போனால் பெரும்பாலும் இறை வழிபாடு தான். நீங்கள் அங்கே காசை குத்தி இங்கே காசை குத்தி ஏமாறாதீங்க. புரியுதுங்களா? நீங்கள் வந்து பெரும்பாலும் பரிகாரம்னு பார்க்க போனால் பெரும்பாலும் இறை வழிபாடு அது ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு. புரியுதுங்களா? மனசு அமைதியாக வச்சுக்கணும். இது வந்து நல்லது. இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த காலகட்டத்தில் சனி பகவான் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் பார்வையிடுகிறார். 4ஆம் இடம் என்பது வீடு, வண்டி, வாகனம் போன்ற விஷயங்களை குறிக்கக்கூடியது. அதனால் இந்த விஷயத்தில் செலவினங்களை வைப்பார். கண்டிப்பாக செலவினங்கள் வைப்பார். சில பேருக்கு வீடு மாற்றுற மாதிரி இருக்கும், சில பேருக்கு வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும், வீட்டில் கொஞ்சம் சில நேரத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள் வர மாதிரி இருக்கும். இதனால் வந்து வீடு, வண்டி, வாகன விஷயத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு செலவினங்கள் உண்டு. பார்த்து கவனமாக இருந்துக்குங்க. இஎம்ஐ போன்ற விஷயங்கள் ஈடுபட வேண்டாம். புரியுதுங்களா? பார்த்து கவனமாக இருந்துக்கு. அடுத்து 7ஆம் இடம் ஏற்கனவே சொல்லிவிட்டு 7ஆம் இடத்துலேருந்து 7ஆம் இடத்து இப்போ இருக்குது. 7ஆம் இடத்துல பார்வையிடுகிறார். அது ஏற்கனவே சொல்லிட்டு கண்டக சனி அதனால தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதனால் குடும்பத்தில் பிரச்சனைகள் வரும். அப்புறம் வந்து பல்வேறு வகையினால் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. இதை ஈஸியாக கடக்க பாருங்கள். மனசை அமைதியாக வச்சுக்கணும். சரிங்களா? அடுத்து உங்கள் ராசிக்கு 9ஆம் இடம் என்பது பாக்கியஸ்தானம் என்பது அதிர்ஷ்டத்தினால் கிடைக்கக்கூடிய அத்தனை நல்ல விஷயங்களும் கிடைப்பது தான் பாக்கியஸ்தானம். இந்த அதிர்ஷ்டத்தினால் கிடைக்கக்கூடிய அத்தனை நல்ல விஷயங்களும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்காம பண்ணுறதுக்கு அவர் தடை போடுவார். அதாவது நல்லா கேட்டுங்க. பாக்கியஸ்தானம் வந்து அதிர்ஷ்டத்தினால் கிடைக்கக்கூடிய விஷயங்கள் தான் பாக்கியஸ்தானம். புரியுதுங்களா? இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தினால் கிடைக்கக்கூடிய அத்தனை நல்ல விஷயங்களையும் தடுக்க பார்ப்பார் சனி பகவான். அதனால் ஷேர் மார்க்கெட்டில் ஈடுபட வேண்டாம், லாட்டரி போடுற விஷயங்கள் ஈடுபட வேண்டாம். இதனால் வந்து உங்களுக்கு வந்து இந்த காலகட்டத்தில் அந்தளவுக்கு பெருமளவு லாபம்லாம் பெரும்பாலும் இருக்காது. அதாவது லாபம் வந்து ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும். புரியுதுங்களா? ஆல்ரெடி ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். நல்லா கேட்டுங்க. ஆல்ரெடி ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த காலகட்டத்தில். புரியுதுங்களா? அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த காலகட்டத்தில் அதிர்ஷ்டத்தினால் கிடைக்கக்கூடிய அத்தனை நல்ல விஷயங்களும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தடை ஏற்படுற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் கவனமாக இருக்கணும். புரியுதுன்னா பார்த்து கவனமாக இருந்துக்குங்க. சரி நேயர்களே, அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.